நன்றொன்கள் ஸ்ரீ 10/8/2007 மாலை 2:23 அளவில் திரு புத்திர சிவமணீஸ்வர் அவர்களை சந்திக்கின்றோம். அவருடைய இல்லத்தில் 112A லேடி மக்லம் டிரைவ், ஹாவாயிலிய நுவரெலிய என்ற விலாசத்தில் அவருடைய இல்லத்தில் நூலக ஆவணத்தின் வாய்மொழி வரலாற்று ஆவணப்பதிவுக்காக சந்திக்கின்றேன். என்னோடு திரு தினகரன் அவர்களும் இணைந்து கொள்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம். நான் டெப்யூட்டி மேயர் தானே, நான் ஒரு பவர்ஃபுல் மேன் அப்படிங்கிற இதெல்லாம் டவுனில் இருக்கேன் பயம் இல்லாமல். அப்போ ஒருத்தன் வந்து லொரி கேட்கலாம் என்கிட்ட, ஒரு சிங்களப்படி என்னோட சாமான்லாம் ஏற்ற லொரி ஒன்று தான், நீ தானே டெப்யூட்டி மேயர் விட்டுதான் ஒரு ஆறு. அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க ஒருத்தர், நீங்கள் இருக்காத உடனே வீட்டுக்கு போ, ஏன்னா இங்கே பிளான் நடக்குதோ நீ கொள்றதுக்கு அப்படின்ட்டு. அப்போ நூறுலையான தான் படுப்பு மோசமாக நடந்தது. அது காரணம்னு காமெடி நாயக்காவை சொல்கிறாங்க, நிச்சயமாக தான் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஏன்னா அன்றைக்கி காலையில் 29 காலையில் இந்த நடக்கிற இன்சிடென்ட் நடக்கிற அன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, காமெடி நாயக்கா ஹெலிகாப்டரில் வந்து சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அந்த ஹெலிகாப்டரில் காமெடி நாயக்கா வரல. அவங்கள ஏன் காமெடி நாயக்காவும் தொண்டமான அன்னைக்கு வரலன்னு சொன்னால் பிறகுதான் தெரியும். நரசிம்ம ராவ் அப்போ விவகார அமைச்சர் இந்தியாவில், அவர் அன்னைக்கு தான் இலங்கைக்கு வந்திருந்தார். அந்த டேட்டில் இந்த இன்சிடென்ட் இலங்கையில் நடக்கிற நேரம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணேன். அப்போ அதனால் இவங்க 2 பேரும் வரல. அப்போ வளமையாக காமினி ஹெலிகாப்டரில் வர்றதுனால, ஹெலிகாப்டர் வந்ததுனால காமினி தான் வந்துட்டு போட்டு ஒரு யூகத்தை போட்டு அது அந்த ஆள் மேலே அந்த பழியை போட்டானுங்க. எனிவே கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் டவுனில் இருந்தானுங்க, எஸ்பி இருந்தானுங்க, ஏஎஸ்பி இருந்தானுங்க, ஹெச்கோ இருந்தான், ஜிஏ இருந்தது, ஏஜிஏ இருந்தது, அவ்வளோ பேர் இருந்தானுங்க. நான் நிற்கிற நேரம் ஒருத்தனுமே இந்த நெருப்பு அறையணுங்கிறதுக்காக ஒருத்தனை வேலை செய்யலையோ இல்லை, எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது கூட எரியட்டும். அமெரிக்கன் ட்ரீமில் அவர் மார்ட்டின் லூத்தர் கிங் என்ன எதிர்பார்த்தாருன்னா, ஒரு கருப்பு இன பிள்ளையும் வெள்ளை பிள்ளையும் ஒன்றா சேர்ந்து விளையாடணும், ஒரே ஸ்கூலில் பக்கத்தில் உட்காரணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்கன் ட்ரீமோட இந்த பேசிக்கே. நான் ஒரு சில பேர் அந்த இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்குறது, அந்த த ரூட் கருப்பின மக்களுடைய இது, நம்மளோட மலையக மக்களும் நம்ம ஏன் அந்த கருப்பின மக்கள் மாதிரி வேகமாக முன்னேறல அப்படிங்கிறது. நம்ம வேகமாக முன்னேறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம அடிமைகளாக வரல, நம்ம கூலிகளாக வந்தது தான் டிஃப்ரெண்ட். வீட்டு வாசலில் லயத்தில் மூலையில் ஒரு பைப் ஒன்று இருக்குது, தண்ணி, அங்கே தண்ணி இல்லை, அங்கே தண்ணி கொண்டு தூக்கிட்டு மைல் கணக்கில் நடக்கணும். அந்த கிராமத்தில் தோட்டத்தில் மருந்து கொடுத்தான். ஒரு டாக்டர்னு ஒரு சேர்ந்தான், ஒரு புல்ல காம்பரான்னு ஒன்று இருந்துச்சு, அல்லது புல்ல மடுவோன்னு ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சில பேசிக்ஸ்கள்லாம் நம்ம ஆளுகளுக்கு இருந்ததுனால இந்த ஃபைட் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை, இன்னைய வரைக்கும் இல்லை. இன்றைக்கி நம்ம வேணால் நம்ம செய்ய நினைக்கிறது வந்து வீடு கட்டுறது. இந்த அந்த இந்த போராட்ட குணங்கிறது அப்படி இருக்க முடியாது. அவை அந்த எப்படி அவன் இருக்கானோ, அந்த அந்த லயத்தில் அவன் எப்படி இருக்கானோ, அந்த மலையில் அவன் எப்படி இருக்கானோ அப்படி வந்து போராடணும், அதில் வந்து போராடணுங்கிற நேரம் தான் அது ஒரு ஃபீலிங். இந்த ஃபீலிங் நம்ம ஆள்களுக்கு இல்லை, அவனுங்களுக்கு இருந்துச்சு. 1815 எங்களுடைய கண்டி ஒப்பந்தத்தில் நிறைய சிங்கள தலைவர்கள்லாம் தமிழில் தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் டெய்லர் பல கிலோமீட்டர் அடிச்சுக்கிட்டு இருந்தார். லாக் கேபின் அதான் சேலையில் வந்து வீடு, அதான் 150 வருஷத்துக்கு முன்னுக்கு அடித்தது. நேரத்தை 150 வருஷம் கொண்டாடினாங்க அப்போது அந்த இதுக்கு, ரைட். அதான் லாக் கேபின். அங்கே லயம் இருந்துச்சு. நீங்கள் போய் பாருங்கள், அந்த லயமெல்லாம் 60 கட்டினது, 50 கட்டின லயங்கள் தான் இருக்குது இன்னைக்கு. சரி, ஏன்னா 150 வருஷத்துக்கு முன்னுக்கு நிறைய இடங்களில் சிமிந்தி போட்டு ஒன்றும் கட்டலை, மண். முத நம்ம வீடுகள்லாம் வரிச்சு சுவர் தான் தோட்டத்துங்களில் நம்ம முன்னோர்கள் வந்து தங்கினது. அதில் தங்கினவங்க பாதி பேர் இங்கே இலங்கையிலும் இல்லை, வந்தாங்க போனாங்கன்னு இருந்துச்சு அந்த காலத்தில். ஒருத்தரும் பெர்மனண்ட்டாக யாரும் தங்கலை. 3 மாதம் 6 மாதம் அப்படி வந்துட்டு டைமுக்கு டைம். உங்கள்கிட்ட ஒரு பொடிகார்டு ஒருத்தர் இருந்தான் தானே? ஆமாம் சார். அது செத்து போயிட்டான் தானே? ஆமாம் சார். இல்லை, அதை பற்றி கேட்குறதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். இந்த காமெடி நாயக்கோட 50th பர்த்டே செலிப்ரேஷனுக்கு நீ போகிற தானே? இவ்வளோ கேள்வி உங்களுக்கு அது விளங்குதோ தெரியுது, அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு. உன்னோட பொடிகார்டு செத்து போயிட்டான், அவன் செத்தது உன் தலையில் போயிடும். நீ காமெடி நாயக்கை விட்டு
50th இதுக்கு போய் பேசுனீங்கன்னா அவ்வளோதான், வெரி சிம்பிள் மெசேஜ். அப்போ நான் சொன்னேன், எங்கள் ஃபேமிலி வந்து யூஎன்பி ஃபேமிலி. நீங்கள் இல்லாமல் அந்த காமினி இல்லாமல் நீங்கள் வந்திருந்தா கூட நான் பிரேமதாஸை விட்டு ஆளாக தான் இருந்திருப்பேன். காமினி வந்ததுனால காமினி விட்டு ஆளாக இருக்கேன்னு சொன்னேன். அதாவது யோகனை எக்ஸலன்ஸ் அதெல்லாம் சொன்னேன். நீங்கள் வந்திருந்தா ஐ வுட் ஹவ் பீன் பிரேமதாசஸ் மேன், அப்படியே தான் சொன்னேன். ஐ வுட் ஹவ் பீன் பிரேமதாசஸ் மேன் பிகாஸ் காமினி கேம் காமினிஸ் மேன். அவ்வளோதான். அந்த ஒரு வார்த்தை அதனால சும்மா சம்மட்டி அடித்த மாதிரி